ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை தான் அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுற திருவிழா நடக்குங்க. இப்போ கூழ் ஊற்றுற நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு முதல் நாளே வந்து கம்பு கேழ்வரகும் கூழ் காய்ச்சி எடுத்து வச்சிடணும். மறுநாள் காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி கூழ் வச்சு வீட்டில் படைக்கணுங்க. படைச்சிட்டு நம்ம இருக்கக்கூடிய தெருவிலே வந்து கரகம் வரும் அம்மன் கோவிலேருந்து. அதுக்கும் படையல் படைச்சிட்டு கோவிலுக்கு வந்து கூழ் கரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு தவளை நிறைய கூழ், அதில் வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தயிரும் சேர்த்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நீங்களும் என் கூடவே வாங்க, எங்கள் ஊர் திருவிழாவை நீங்களும் கண்டு கழிக்கலாம். எப்படி இருக்குதுன்றதை நீங்களும் உங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விளக்கமாக புரியும். இப்போ இந்த சாமி தான் காவல் தெய்வங்க. இவருக்கு தான் சாந்தத்தில் வந்து கரோட்டு குழம்பு கவிச்சு வச்சு படையல் கிடைப்பாங்க. அம்மனுக்கு மகா திருப்பாடல் பக்தர் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து அம்பாவுடைய அனுமதிக்கு பெறும்படி கருதப்படுகிறது. நீங்க பாருங்க, அமைதியா இல்ல, நீங்க அமைதியா பாட்டு பாட மாட்டேன். சாமி வந்து வரலாம், கொஞ்சம் நல்லா அமைதியா இருங்க. கூழ் ஊற்றிட்டு அவங்கவுங்க அன்னதானம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மணி 3 ஆயிடுச்சுங்க. இப்போ சாயந்தரம் கும்பம் கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள், ஒரு பெரிய இலையாக போட்டுட்டு அதில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய கரோட்டு குழம்பு, கறி சாதம், நம்மளால் என்ன முடியுதோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு இலையில் போட்டு படையல் படைச்சிட்டு அதையும் பிரசாதமாக மக்களுக்கு எதுவும் கொடுப்பாங்க. கொடுத்ததும் வாங்கி சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்கங்க. இப்போ கோவில் வந்து கும்பம் கொட்டி சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அம்மன் வந்து வீதி உலா வருவாங்க. நம்ம வீட்டை தேடி வர அம்மனுக்கு கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காட்டி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதா ஒரு ஐதீகங்க. இப்போ ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறதே பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்ம எல்லாருக்குமே வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மனை வந்து வழிபடுறோம் வருஷந்தோறும். அதே மாதிரி இயற்கை சீற்றங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதையும் வேண்டிக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து அம்மனை வழிபட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.